ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் சொன்னவர்கள். That means that is making their life, improving their life, supporting their life, they should be made happy. If you do so, you are really servicing to the Lord. If you service to the poor, that is equal to service to the God. Again, in this particular version, இறைவன் சிரிப்பில் means in Tamil, சிரிப்பு means laughing. The poor people when he laughs, that means his standard is raised up. It is equal to serving the God. So that means when he wants to laugh by supporting the people of different areas, when he wants to laugh, that means what? He has to open his lip out. What will be seen there? Teeth. You are dentist leaders. You are not only supporting the poor and also make the poor to laugh confidently. That is the service that really this dentists are doing. It's a great service. I have seen many times in the TV, there were poor people, their face is unshaped because of the different growth of the teeth. So when you think of the parents, they simply cry saying, my son is only 10 years old, he is studying in school, but his colleagues in the class, they are not accepting because it's a different style of mouth in a growing fresh over it. Then there are challenges for the dentist, and you are really taking such kind of work and make them happy by operating and bringing the face normal. So this is a great service that dentists are all over the world are doing, for which it is good that you have got a good organization, association, because it gives individual services may not sufficient to reach what their achievement is. On the other hand, if there is an association like this, definitely it will reach the world. It is discussing among ourselves new ideas to improve the health of the people. We will always guide discussion, interactions to get. Therefore, I am very happy. Somehow I don't know at what respect I have been thought of to honor this fellowship. But anyhow, I am very happy for the fellow members and the concerned authorities to offer me the fellowship. Thank you very much. Thank you very much. Thank you. இந்தியாவோட பல் மருத்துவத்திற்காக 600 கல்லூரிகள் இயங்கி வருகிறது. அந்த பல் மருத்துவக் கல்லூரியை சரி செய்வதும் மேற்பார்வையிடுவதும் டென்டல் கவுன்சில் ஆஃப் இந்தியான்னு உங்களுக்கு தெரியும். அந்த பல் மருத்துவக் கல்லூரி இப்போ அவங்களுக்கு ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி 100 வருஷம் ஆகுது. டென்டிஸ்ட் வேர்ல்டில் 100 வருஷம் ஆகுது. இன்னைக்கு நடக்கிற இந்த கான்வொகேஷன் என்னன்னா, இன்டர்நேஷனல் காலேஜ் ஆஃப் டென்டிஸ்ட் ஹெட் ஆஃபீஸ் யூஎஸ்ஏல இருக்கு. அவங்க இந்த முறை ஆண்டுக்கு ஒரு முறை அந்த விழா எடுப்பாங்க. இந்த மாதிரி எடுக்கிற பொழுது அந்த நேரத்தில் விருதுகளும் கொடுப்பாங்க. விருதுகள்னா தகுதியானவர்களுக்கு அந்த அசோசியேஷன் ஐசிடி ஒவ்வொரு கான்வொகேஷன் சேர்த்து பண்ண விழா மட்டும் எடுக்கிறது கிடையாது. அந்த நேரத்தில் சில பேரை அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்டுக்காக அவங்களுக்கு விருதுகள் கொடுப்பாங்க. அது ஃபெலோஷிப்னு பேர். அவங்கள அடையாளப்படுத்துவாங்க அவங்க. அது மாதிரி இந்த தடவை 30க்கு மேற்பட்ட தகுதியான
ஒரு மூத்த அனுபவமுள்ள அது மாதிரி உள்ளவர்களை டென்டிஸ்டை தேர்ந்தெடுத்து இன்னைக்கு அவங்களுக்கு ஃபெலோஷிப் கொடுக்குறாங்க. இது வந்து தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, மற்ற நாடுகள்லேருந்து இதில் மெம்பராக இருக்கிறாங்க. அந்த வகையில் இன்னைக்கு கொடுக்குறாங்க. இது எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் ஏற்று நடக்க வேண்டும் இந்த விழாவை என்று கேட்டுக்கொண்டார்கள். நாங்களும் சரின்னு சொல்லி இன்றைக்கி எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் இது இன்டர்நேஷ்னல் காலேஜ் ஆஃப் டென்டிஸ்ட் அவங்களுடைய கூட்டம் ஆண்டு கூட்டம் நடக்கிறது. அந்த வகையில் நாங்களும் 2 பல் மருத்துவ கல்லூரிகள் நடத்துவதால் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சொன்ன உங்களுக்கு பெரும்பாலும் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த குழு எஸ்ஆர்எம் குழுமம் 35 கல்லூரிகளையும் 5 பல்கலைக்கழகங்கள் நடத்துகிறது. அதில் 3 வந்து ஸ்டேட் யூனிவர்சிட்டி, இன்னொன்று வந்து அதுவும் சிக்கிம், அதுவும் ஸ்டேட் யூனிவர்சிட்டி. எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் மெயின் யூனிவர்சிட்டி வந்து டீம்டு யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டி அதுக்காக அதனுடைய ஆஃப் காம்பஸ் அளவோடு கவர்மெண்ட் அதுவே திருச்சி, டெல்லி, அது மட்டும் இல்லாமல் சென்னை 3 இடங்கள் ஆஃப் காம்பஸ் இருக்குது. காட்டாங்குளத்தூர் மெயின் காம்பஸ். ஆக இந்த கல்வித்துறையில் நான் செய்த அந்த செயல்பாடுகளையும் மக்களுக்கு எந்த அளவுக்கு சரியாக சேவை செய்திருக்கிறோம் என்று அறிந்து அந்த அவங்களுடைய இந்த ஆண்டு விழாவில் ஐசிசி ஆண்டு விழாவில் அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த பல் மருத்துவர் அல்லாத ஒருவருக்கு மற்ற சேவைகளை அறிந்து அவர்களுக்கு ஆனரரி ஃபெலோஷிப் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு மற்றவங்க அவங்களுடைய சேவை அவங்களுக்குள்ளேயே யார் சிறப்பாக செய்கிறாங்க என்ன அவங்களோட கான்ட்ரிபியூஷன் வச்சு அவங்களுக்கும் 40 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அவார்டு கொடுக்குறாங்க, ஃபெலோஷிப் கொடுக்குறாங்க. இது வந்து ஹானரரி ஃபெலோஷிப். இது இதுவரை யாருக்கும் கொடுத்ததில்லை உலகத்தில். எங்கள் உலக தலைவர் கனடாவில் இருந்து வந்து அவர் தான் ஐயாவுக்கு வந்து ஆனரரி ஃபெலோஷிப் அவார்ட் பண்ணார். நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ. ஸோ இது வந்து அவருடைய ஹியூமன் கிரவுண்ட்ஸு, அதை ஹியூமனிடேரியன் இதை வச்சு பல் மருத்துவர்களுக்கு அவங்க சயின்டிஃபிக் இதை வச்சு கொடுக்குறாங்க. ஆனால் அவர் சான்சலருக்கு வந்து என்னென்னா அவருடைய எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ப்ளஸ் ஹியூமனிடேரியன் இதில் வந்து ஈவன் ராயல் காலேஜ் ஆஃப் இங்கிலாண்ட்லேயும் கொடுக்குறாங்க. இதே மாதிரி எப்படின்னா நான் டாக்டர்ஸுக்கும் அதே எஃப்ஆர்சிஎஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி இது எஃப்ஐசிடின்னு பேர். இந்த தடவை இயான் டோயல் எங்கள் இன்டர்நேஷ்னல் பிரசிடென்ட் வந்து ஃபெலோஷிப் இப்போ தான் வழங்கினார். இது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா நிறையா இந்த காஜா புயலில் அப்புறம் எர்த்குவேக்ஸில் இதிலலாம் அவர் சான்சலர் வந்து டாக்டர் பார்வேந்தர் வந்து நிறைய உதவி செய்திருக்காரு. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுக்கு இலவசமாக அந்த இறந்து போனவங்களுடைய அனாதை குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்க எஸ்ஆர்எம் செலவில். அதை நாங்கள் மேற்படுத்தி அதனால இந்த ஃபெலோஷிப்பை வழங்கியிருக்கோம். காஜா புயலில் வந்து பாதிக்கப்பட்ட அந்த நேரத்தில் பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போய் நாங்களே வந்து பல அறுவை மிஷினெல்லாம் கொண்டு போய் இந்த மரங்கள்லாம் எடுத்து அதை மறுபடியும் கண்டு நட்டு கொடுத்தோம். ஆந்திரா வந்து கொண்டு வந்து அது ஒரு பகுதி. அந்த நேரத்தில் எங்கள் பல்கலைக்கழகத்தில் படித்த 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்ட இடத்துல மக்களுக்கு இலவசமாக அவங்க ஆண்டு பட்டம் முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் செய்து கொடுத்தோம். அது அடுத்தால 200 கோடிக்கு மேலே அந்த நேரத்தில் அது செய்து கொடுத்தோம். இந்த பல்கலைக்கழகம் பொதுவாக 7000 பேருக்கு வருஷத்தில் நாங்கள் இலவசமாக தகுதி அடிப்படையில் கற்றுக் கொடுக்குறோம். இலவசமாக கட்டணம்லாம் செஞ்சு கொடுக்குறோம். வருஷத்துக்கு குறைஞ்சது 130 கோடி அளவில் நாங்கள் இந்த மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இலவசமாக அல்லது கன்செஷனாக அல்லது ஏதாவது ஒரு வகையில் இது பண்ணி கொடுக்குறோம். அதனால அன்றாட விஷயம் செஞ்சு வச்சுருக்கோம். ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸு, எக்ஸாம் ஃபீஸு ஏதாவது ஒரு இல்லை. இப்போ இந்தியாவோட
பல் மருத்துவத்திற்காக பல நூறு கல்லூரிகள் இயங்கி வருகிறது. அந்த பல் மருத்துவக் கல்லூரியை சரி செய்வதும் மேற்பார்வையிடுவதும் டென்டல் கவுன்சில் ஆஃப் இந்தியான்னு உங்களுக்கு தெரியும். அந்த பல் மருத்துவக் கல்லூரி இப்போ அவங்களுக்கு ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி 100 வருஷம் ஆகுது. டென்டிஸ்ட் வேர்ல்டில் 100 வருஷம் ஆகுது. இன்னைக்கு நடக்கிற இந்த கான்வொகேஷன் என்னன்னா, இன்டர்நேஷனல் காலேஜ் ஆஃப் டென்டிஸ்ட் ஹெட் ஆஃபீஸ் யூஎஸ்ஏல இருக்கு. அவங்க இந்த முறை ஆண்டுக்கு ஒரு முறை இந்த விழா எடுப்பாங்க. இந்த மாதிரி எடுக்கிற பொழுது அந்த நேரத்தில் விருதுகளும் கொடுப்பாங்க. விருதுகள்னா தகுதியானவர்களுக்கு அந்த அசோசியேஷன் ஐசிடி ஒவ்வொரு கான்வொகேஷன் சேர்த்து பண்ண விழா மட்டும் எடுக்கிறது கிடையாது. அந்த நேரத்தில் சில பேரை அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்டுக்காக அவங்களுக்கு விருதுகள் கொடுப்பாங்க. அது ஃபெலோஷிப்னு பேர். அவங்கள அடையாளப்படுத்துவாங்க அவங்க. அது மாதிரி இந்த தடவை 30க்கு மேற்பட்ட தகுதியான ஒரு மூத்த அனுபவமுள்ள அது மாதிரி உள்ளவர்களை டென்டிஸ்டில் தேர்ந்தெடுத்து இன்றைக்கி அவங்களுக்கு ஃபெலோஷிப் கொடுக்குறாங்க. இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, மற்ற நாடுகள்லேருந்து இதில் மெம்பராக இருக்கிறாங்க. அந்த வகையில் இன்னைக்கு கொடுக்குறாங்க. இது எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் ஏற்று நடக்க வேண்டும் இந்த விழாவை என்று கேட்டுக்கொண்டார்கள். நாங்களும் சரின்னு சொல்லி இன்றைக்கி எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் இது இன்டர்நேஷ்னல் காலேஜ் ஆஃப் டென்டிஸ்ட் அவங்களுடைய கூட்டம் ஆண்டு கூட்டம் நடக்கிறது. அந்த வகையில் நாங்களும் 2 பல் மருத்துவக் கல்லூரிகள் நடத்துவதால் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சொன்ன உங்களுக்கு பெரும்பாலும் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த குழு எஸ்ஆர்எம் குழுமம் 35 கல்லூரிகளையும் 5 பல்கலைக்கழகங்கள் நடத்துகிறது. அதில் 3 ஸ்டேட் யூனிவர்சிட்டி, இன்னொன்று அதுவும் சிக்கம், அதுவும் ஸ்டேட் யூனிவர்சிட்டி. எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் மெயின் யூனிவர்சிட்டி டீம்டு யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டி அதுக்காக அதனுடைய ஆஃப் காம்பஸ் அளவோடு கவர்மெண்ட் அதுவே திருச்சி, டெல்லி, அது மட்டும் இல்லாமல் சென்னை 3 இடங்கள் ஆஃப் காம்பஸ் இருக்குது. காட்டாங்குளத்தூர் மெயின் காம்பஸ். ஆக இந்த கல்வித்துறையில் நான் செய்த அந்த செயல்பாடுகளையும் மக்களுக்கு எந்த அளவுக்கு சரியாக சேவை செய்திருக்கிறோம் என்று அறிந்து அந்த அவங்களுடைய இந்த ஆண்டு விழாவில் ஐசிடி ஆண்டு விழாவில் அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த பல் மருத்துவர் அல்லாத ஒருவருக்கு மற்ற சேவைகளை அறிந்து அவர்களுக்கு காணொலி ஃபெலோஷிப் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு மற்றவங்க அவங்களுடைய சேவையை அவங்களுக்குள்ளேயே யார் சிறப்பாக செய்கிறாங்க என்ன அவங்களோட கான்ட்ரிபியூஷன் வச்சு அவங்களுக்கும் 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அவார்டு கொடுக்குறாங்க, ஃபெலோஷிப் கொடுக்குறாங்க. இது ஹானரரி ஃபெலோஷிப். இது இதுவரை யாருக்கும் கொடுத்ததில்லை உலகத்தில். எங்கள் உலக தலைவர் கனடாவில் இருந்து அவர் தான் ஐயாவுக்கு ஆனரரி ஃபெலோஷிப் அவார்ட் பண்ணார். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ ஸோ இது அவருடைய ஹியூமன் கிரவுண்ட்ஸு, அதை ஹியூமனிடேரியன் இதை வச்சு பல் மருத்துவர்களுக்கு அவங்க சயின்டிஃபிக் இதை வச்சு கொடுக்குறாங்க. ஆனால் அவர் சான்சலருக்கு என்னன்னா அவருடைய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ப்ளஸ் ஹியூமனிடேரியன் இதில் ஈவன் ராயல் காலேஜ் ஆஃப் இங்கிலாண்ட்லேயும் கொடுக்குறாங்க. இதே மாதிரி எப்படின்னா நான் டாக்டர்ஸுக்கும் அதே எஃப்ஆர்சிஎஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி இது எஃப்ஐசிடின்னு பேர். இந்த தடவை இயான் டோயல் எங்கள் இன்டர்நேஷ்னல் பிரசிடென்ட் ஃபெலோஷிப் இப்போ தான் வழங்கினார். இது மெயினாக பார்த்தீங்கன்னா நிறையா அந்த காஜா புயலில் அப்புறம் எர்த்குவேக்ஸில் இதிலலாம் அவர் சான்சலர் டாக்டர் பார்வேந்தர் நிறைய உதவி செய்திருக்காரு. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுக்கு இலவசமாக அந்த இறந்து போனவங்களுடைய அனாதை குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்க எஸ்ஆர்எம் செலவில். அதை நாங்கள் மேற்படுத்தி அதனால இந்த ஃபெலோஷிப்பை வழங்கியிருக்கோம்.
கஜா புயலில் வந்து பாதிக்கப்பட்ட அந்த நேரத்தில் பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போய் நாங்களே வந்து பல அறுவை மிஷின்லாம் கொண்டு போய் இந்த மரங்கள்லாம் எடுத்து அதை மறுபடியும் கண்டு நட்டு கொடுத்தோம். ஆந்திரா வந்து கொண்டு வந்து அது ஒரு பகுதி. அந்த நேரத்தில் எங்கள் பல்கலைக்கழகத்தில் படித்த 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்ட இடத்துல மக்களுக்கு இலவசமாக அவங்க ஆண்டு முடிக்க பட்டம் முடிக்கிற வரைக்கும் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் செய்து கொடுத்தோம். அது அடுத்தால 200 கோடிக்கு மேலே அந்த நேரத்தில் அது செய்து கொடுத்தோம். இந்த பல்கலைக்கழகம் பொதுவாக 7000 பேருக்கு வருஷத்தில் நாங்கள் இலவசமாக தகுதி அடிப்படைகள் கற்றுக் கொடுக்குறோம். இலவசமாக கட்டணம்லாம் செஞ்சு கொடுக்குறோம். வருஷத்துக்கு குறைஞ்சது 130 கோடி அளவில் நாங்கள் இந்த மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இலவசமாக அல்லது கன்செஷனாக அது ஏதாவது ஒரு வகையில் இது பண்ணி கொடுக்குறோம். அதனால அன்றாட நிகழ்ச்சி அது செஞ்சு வச்சுருக்கோம்.